ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செராமிக் பவுல் அண்ட் பிளேட் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். இது வரைக்கும் நான் செராமிக் பிளேட் வாங்கினதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் செராமிக் பிளேட் வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது கூடவே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டும் வாங்கியிருக்கோம். அந்த செராமிக் பிளேட் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட். இது ரெண்டுமே ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். ஷாப்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் விசாரிக்கிறத விட ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது, ஆனால் அதிலேருந்து ரேட் வந்து ஒரு 500 நமக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் கொஞ்சம் லெஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு, அதாவது ஒரு 4 பிளேட் 2 பவுல் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து அமேசானில் வாங்கின ப்ராடக்ட். இந்த ரெண்டுமே அமேசானில் வாங்கினதான். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு உட்டன் ஸ்டாண்ட், அதாவது பிளேட் எல்லாம் வைக்கிறதுக்கான உட்டன் ஸ்டாண்ட். ஏற்கனவே ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்து இருக்குது என்கிட்ட. அது வந்து ஸ்டீல் பிளேட் வைக்கிறதுக்காக இருக்குது. அதுபோக இந்த செராமிக் பிளேட் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இல்லை. அதனால் சரி இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டாண்டும் வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த உட்டன் ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். இதுவும் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். பாருங்கள், இதுதான் அந்த உட்டன் ஸ்டாண்டு. இது வந்து ஃபோல்டபுளாக இருக்கும், அதாவது மடக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து செராமிக் பிளேட் வந்து கீழே போட்டால் உடனே உடஞ்சிரும், மற்ற பிளேட் மாதிரி இருக்காது. அதனால் ஒரு ஸ்டாண்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் சேர்த்து வாங்கியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து உட்டன் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனால ரேட் கூட தான் 800 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து நம்ம வார்னிஷ் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து செல்லோ பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம். செல்லோ அப்படிங்கிற செராமிக் பிராண்டு தான் ஓரளவு பிராண்டடாக இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருந்ததும் இது தான் வாங்கியிருந்தோம். இந்த பிராண்டு தான் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அண்டு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க கவர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குண்டு. பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே செராமிக் கிளாஸ் ஐட்டம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த லேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து செராமிக் பிளேட்டு அப்புறம் பவுல் இருந்துச்சு. தெர்மாக்கோலால் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பரான பேக்கிங் இருந்துச்சு. இது உள்ளேயும் ஒரு தெர்மாக்கோல் ஷீட் நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே பவுல் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே உடையக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால அப்படி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் அந்த பேக் இருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இல்லை பவுல் இருக்குது, இன்னொன்று உள்ளே இருக்கும். இதில் பிளேட் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 4 பிளேட்டு, கொஞ்சம் பெரிய பிளேட், மீடியமான சைஸ். நான் கொஞ்சம் கூடுதல் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ஓரளவு மீடியமான சைஸில் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து சின்ன 4 பிளேட், அப்புறம் ஒரு 4 பவுல், பெரிய பவுல், அடுத்து சின்னது 4 பவுல், அப்புறம் 2 சர்விங் பவுல். இதுதான் அந்த பிளேட். பாருங்கள், நாங்கள் வாங்கியிருக்க டிசைன் இது தான். இதிலே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சூப்பராக பேக்கிங் இருந்துச்சு. நல்ல கவர் போட்டு சூப்பராக பேக் பண்ணி வந்துருந்துச்சு. பாருங்கள், இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற மாடல். கொஞ்சம் லைட் கலராகவும் டிசைன்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வாங்குறதுல. நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இது கரெக்டாக ஒருத்தர் வந்து சின்னவங்க இல்லை பெரியவங்க, ரொம்ப பெரியவங்களாம் இல்லாமல் மீடியமாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய பிளேட் தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 4 பிளேட் இருந்துச்சு. இதே சைஸில் 4 பிளேட். அதுக்கு அடுத்து இதில் இருந்து கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு 4 பிளேட். பாருங்கள், இந்த 4 பிளேட்டும் இது கூட வருது. இது 4 ஒரே செட்டு. ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து உங்களுக்கு வந்து சைஸுக்கு ஏற்றாக்கில் இருக்கும். 2 பிளேட் 2 பவுல், 2 சர்விங் பவுல், 2 சூப் பவுல், அந்த மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரேட்டுக்கு ஏற்றாக்கில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ப்ரைஸஸ். இது வந்து 1500. இதில் வந்து 4 பிளேட் இருக்கும். அதுக்கு கீழே 4 சின்ன பிளேட் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு 4 சர்விங் பவுல், 2 டைப்பாக சர்விங் பவுல் இருந்துச்சு. மொத்தம் 8 சர்விங் பவுல். அடுத்து வந்து ஒரு 2 பெரிய சர்விங் பவுல் இருந்துச்சு. இந்த மாதிரி மொத்தமாக இத்தனை குவான்டிட்டி இருந்துச்சு. 20 குவான்டிட்டி நாங்கள் வாங்கியிருந்தோம். மொத்தம் 20 இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்ததுனால அதோடய ப்ரைஸஸ் வந்து
1500. இது வந்து செல்லோ பிராண்ட். இதுதான் அந்த சூப் பவுல் இருந்துச்சு. எல்லாமே மொத்தமாக வாங்கியாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது ரெண்டு பிளேட் 2 பவுல் அந்த மாதிரி வாங்கினோன்னா கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் மொத்தமாக வாங்குறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபமாக இருக்கும். இப்போ இந்த பவுல் வாங்கியாச்சு பாருங்கள். இதுதான் அந்த 4 சின்ன பவுல். இதுக்கு அடுத்து இன்னொரு சைஸில் ஒரு 4 பவுல் இருக்கும். இதில் நம்ம சூப்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்வீட் சாப்பிடணும்னா கேசரி அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணோன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பவுல். இது வந்து நம்ம டைனிங் ரூமில் சர்வ் பண்ணுறதுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை ஈவன் நம்மளே சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் அடுத்து இன்னொரு கிரேவி வச்சுருந்தோம் அப்படின்னா 2 கிரேவி அந்த மாதிரி வைக்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. இது 2 சைஸ் கொடுத்துருந்தாங்க. சின்ன பவுல் வந்து 4, இதுக்கு அடுத்து இன்னொரு சின்ன பவுலும் ஒரு 4 கொடுத்துருந்தாங்க, அதுவும் இருக்குது. இப்போ இது எல்லாமே வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பாருங்கள், இது அதுக்கு அடுத்த சின்ன பவுல் 4 பவுல் இருந்துச்சு. அது கூடவே ஒரு உப்பு பெப்பரும் போடுறதுக்கு ஒரு குட்டி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க, சால்ட் அண்ட் பெப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே இந்த ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா வாங்கி வச்சுருக்கிற அந்த உட்டன் ஸ்டாண்டில் அப்படியே செட் பண்ணியாச்சு. பவுல் எல்லாமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பாருங்கள். இது சின்ன சைஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ். 2 கொஞ்சம் ஒரு சைஸ் சின்னதாக இருந்துச்சு, இது கொஞ்சம் பெரிய சைஸ். மொத்தம் 20 ஐட்டம் இருந்துச்சு. 4 பிக் பிளேட்டு, 4 சின்ன பிளேட்டு, அப்புறம் 4 சர்விங் பவுல் வந்து கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்த சைஸில் ஒரு 4, அப்புறம் 2 சர்விங் பவுல் வந்து இருக்கிறதுலே நல்ல பெருசு, அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் 2 டப்பா கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே இந்த டைனிங் செட்டில் இருந்துச்சு. நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும், ஈவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறதா இருந்தாலும் அங்கேயே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பிராண்டுன்னு பார்த்துட்டு என்ன பிளேட் வாங்குறீங்களோ அதை வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூடுதலாக இருக்கா குறையாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஆன்லைனில் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் அதுக்கான ஸ்டாண்டே. நான் வந்து இந்த ஸ்டாண்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செராமிக் பிளேட் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் சாதாரண பிளேட் தான், அதாவது ஒரு 100-200 ருபீஸில் தான் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறது. அந்த மாதிரி பிளேட் தான் வாங்கியிருந்தேன். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செராமிக் பிளேட் வாங்கியாச்சு. அதுக்கான ஸ்டாண்டும் வாங்கியிருக்கோம். இப்போ அந்த ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு 4 பெரிய பிளேட்டையும் சேர்த்து வச்சாச்சு. செராமிக்குன்னே தனியாகவே ஸ்டாண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பவுல் எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடமா வைக்க வேண்டியிருக்கு, அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கு. இப்போ இது கூட இன்னும் 2 பிளேட்டு, சின்ன பிளேட்டு 4 பிளேட்டு, கீழே பவுல் எல்லாமே வச்சாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த டைனிங் செட்டு வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஒரு கிளாஸ் அன்பாக்சிங் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். பவுல் எல்லாமே நம்ம கீழே வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற ரேலே நம்ம வச்சிடலாம். இது கொஞ்சம் வந்து கீழே விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தோம், அப்புறம் செட் ஆகலை. அப்புறம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பெரிய பவுல் வைக்கணும் அப்படிங்கிறனால பெரிய பவுலை மேலே வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு மேலே வைக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை மேலே வச்சாச்சு. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக டைனிங் டேபிள் வைக்கக்கூடிய செராமிக் பிளேட் வந்து ஃபுல்லாகவே அந்த உட்டன் ஸ்டாண்டோட ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ டைனிங் டேபிளையும் நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இது நம்ம பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த மாதிரி உங்களுக்கு வசதி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே விழாமல் இருக்கணும், உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மாற்றி வைக்கணும் அப்படின்னா மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் அந்த டைனிங் செட். அடுத்து வந்து இது வந்து ஒரு கிளாஸ் அண்ட் எல்லாமே கிளாஸ் தான், ஜூஸ் ஹோல்டர் மாதிரி, அப்படி இல்லைனா தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து என்னோடய மேரேஜுக்கு கிஃப்டாக வந்துச்சு, நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை.
அப்புறம் இந்த வீடியோ அன்பாக்சிங் பண்ணுறப்ப தான் இது ஞாபகம் வந்துச்சு. சரி இதையும் சேர்த்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த கிளாஸ் உள்ளே வந்து பேப்பர்ஸ் இருந்துச்சு. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜக்குக்குள்ளேயே என்ன இருந்துச்சு அப்படின்னா அதோடையும் ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஜக் வித் 4 கிளாஸஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருந்தாங்க. நம்ம தண்ணி சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஜூஸ் சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கிளாஸ். பாருங்கள், இதுதான் அந்த கிளாஸ் வித் பவுல். இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டைனிங் ரூம்லேயே செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வெளியில் எடுத்தாச்சு. யூஸ் பண்ணாமலே ஒரு 4-5 வருஷமாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி இதை டைனிங் டேபிளில் அது கூடவே சேர்த்து செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா டைனிங் டேபிளில் வைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது நமக்கு டைனிங் டேபிள் வந்து கொஞ்சம் ஃபில்ஃபில் ஆகிட்டு டைனிங் டின்னர் செட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைனிங் டேபிள் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளேட் தான் நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணேன். இந்த பிளேட்டை வந்து கண்டிப்பாக இதில் வைக்க முடியாது. அடுத்து வந்து இது ஒரு பேன் செட்டு. இது என்ன அப்படின்னா இது நாங்கள் வாங்கலை, இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக எங்களுக்கு கொடுத்தது. இது எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா போன வருஷம் ஜிஆர்டியில் வந்து ஜுவல் வாங்கினதுக்கு அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இதை வந்து அந்த வருஷத்தில் கொடுத்தது. இதை வந்து அப்போவே அன்பாக்சிங் பண்ணி வச்சுருந்தோம். அது வீடியோ வந்து நான் போடாமல் இருந்திருந்தேன். அதனால் இது கூட சேர்த்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது கூட சேர்த்து பார்த்துடலாம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக எங்களுக்கு கிடச்சது தான். கோல்டு வாங்கினதுக்கு ஜிஆர்டியில் திருநெல்வேலி ஜிஆர்டியில் இது வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு எல்லாமே இது வந்து சில்வர் எஸ்எஸ்சில் உள்ளது தான். அதுக்கு ஒரு பேன் ஒரு மூடி கொடுத்துருந்தாங்க. அதுபோக ஒரு 2 பேன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி, ஒன்று கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அடுத்து என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க மூடி, அப்புறமா ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாம் சேர்த்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பால் காய்க்கிறதுக்கு ஒரு பால் பாத்திரமும் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 ஐட்டமும் எதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சில்வர் பேனில் இருந்துச்சு. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.